திமுக, அதிமுக, தாவேக 3 கட்சிகள் மட்டும்தான் இப்பொழுது தமிழகத்திலே இருக்கின்றீர்கள். இப்பொழுது இந்த 3 கட்சிகள் தமிழகத்தை ஆட்சி செய்ய வந்திருக்கின்றீர்கள். இந்த 3 கட்சிகளிலே திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்தால் அறுதி பெரும்பான்மையிலே நீங்கள் தமிழகத்தை ஆட்சி செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வந்தால் அது தமிழகத்திற்கு நன்மையாகத்தான் இருக்கும். தமிழகம் நலமாக வாழ வேண்டும் என்று தமிழகத்தின் மீது அக்கறை கொண்டு, தமிழ் மக்களின் மீது அக்கறை கொண்டு, தமிழின் மீது அக்கறை கொண்டு நீங்கள் கூட்டு சேர்ந்து ஒரு காலத்திலே காமராஜர் அவர்கள் கூறியதைப் போல அதிமுகவும் திமுகவும் ஒரு குட்டையில் ஊறிய மட்டைகள் தான். ஆமாம், நாங்கள் ஒரு குட்டையில் ஊறிய மட்டைகள் தான் என்பதை நிரூபிக்கும் காலமாக குட்டையில் ஏன் மட்டையில் ஊறின? பந்தல் போடுவதற்காகத்தானே. மட்டைகள் ஏன் குட்டையில் ஊறின? அப்பொழுதுதான் அந்த மட்டைகளை வளைத்து நெளித்து பந்தல் போட முடியும். அதை பக்குவப்படுத்துவதற்காக செய்ததுதான் குட்டையில் ஊறப்போடப்பட்ட மட்டைகள். அப்படிப்பட்ட நிலையிலே அதிமுகவும் திமுகவும் தங்களுடைய பாகுபாட்டை மறந்து, விரோதத்தை மறந்து, தமிழக மக்களுக்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழினத்தை வாழ வைப்பதற்காக நீங்கள் அடித்து கொள்ளாமல் இருவரும் சேர்ந்தால் நிச்சயமாக அறுதி பெரும்பான்மை பெற்றவர்களாக நிச்சயமாக நீங்கள் இருப்பீர்கள். தமிழகத்தை வாழ வைக்க வேண்டுமென்றால், தமிழகத்தை நலமாக்க வேண்டுமென்றால் தாங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து மதுவிலக்கை கொண்டு வந்து தடை செய்து, மதுவை தடை செய்து தமிழக மக்களை நல்ல விதமாக காப்பாற்ற வேண்டும். அவர்களை திறம்பட்டவர்களாக, திறமையுள்ளவர்களாக ஆக்க வேண்டும். தமிழர்களே தனித்திறமையுள்ளவர்கள் என்பதை காட்டுவதற்காக நீங்கள் ஒன்று சேர்ந்து அறுதி பெரும்பான்மை பெற்றவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் யாருடன் கூட்டில் இருந்தாலும் தயவுசெய்து தமிழகத்தை காக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக நீங்கள் இணைந்தீர்களேயானால் மக்களெல்லாம் தமிழக மக்கள்தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். இப்பொழுது தமிழகத்தை காக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நீங்கள் செய்ய வேண்டியது தமிழக அரசை திறம்பட நடத்திட, அதற்கான வழிமுறைகளை காண நீங்கள் இப்பொழுது அதிமுகவாகிய நீங்களும் திமுகவாகிய நீங்களும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைத்தீர்களே ஆனால் தமிழக மக்கள் நிச்சயமாக நலம் பெறுவார்கள், வளம் பெறுவார்கள். அவர்கள் வாழ்க்கை நலமாக இருக்கும் என்பதை என்னுடைய கருத்தாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். நன்றி, வணக்கம்.